இதுதாங்க முல்லை முதல் சிறுவாணி வரை சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் இதுக்கே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் இருக்குது பாருங்கள், திருப்பூர் செங்கோட்டை. எப்படி சொன்னாங்க அதாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு. இவர் அப்படியே நான் வந்து அதை எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீட் கண்டிப்பாக வேணும்னா உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி என்னை கன்வின்ஸ் பண்ணார். ஸோ இந்த விஷயம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது. கரெக்டாக 2:50 தேனி வந்தாச்சுங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்டுங்க. போன வாட்டி கூட நம்ம ஒரு 3 மணி 3:15 தான் வந்திருந்தோம். எஸ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான தரமான நைட் ஜர்னி தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம புத்தம்புது BS6 ஸ்டிக்கரிங்கான வண்டியில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண ஜேர்னி தான். ஐ திங்க் ஸோ ஒரு செப்டம்பரில் ஓணம் சீசன் அப்போ பண்ணியிருந்தோம். அது வந்து பழைய குளோபல் டிவிஎஸ் பில்ட்டை பண்ணோம். ஸ்டிக்கரிங்காக அவ்வளோக்கா இல்லை. பட் இப்போ நம்ம கோயம்புத்தூர் கும்பலி வண்டியை பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறையா பேர் சொன்னீங்க, ப்ரோ இதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ, இந்த வீக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி. ஸோ நானும் டிக்கெட் போட்டாச்சு. நம்ம அண்ணா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க. வண்டி வந்து சம கூட்டமாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த தேனி, கும்பலி, கம்பம் அந்த சைடு இருக்கிறவங்களாம் ரெகுலராக கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். நான் வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு கிளிப்பு. ஆக்சுவலி என் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வந்தேங்க. செம்ம டிராஃபிக். நான் பயந்துகிட்டே இருந்தேன் வண்டி மிஸ் பண்ணிடணும் இல்லைன்ட்டு. கரெக்டாக 10:15 வந்துட்டாங்க. நம்ம வண்டி 10:45ங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? வாங்க. ரொம்ப நாட்களாகவே நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா வரல. ஒரு 2 வாரம் நான் ட்ரிப்பு போகலைங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு குட் நியூஸ் நடந்தனால ஸோ ட்ரிப்பு போகல. முன்னெல்லாம் நம்ம அக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பையன் பிறந்திருக்கா. ஸோ அது ஒரு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்டு. ஸோ அப்படியே நம்ம போவோங்க. அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறையா ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ பாருங்கள், வேர்த்து பூர்த்து வந்திருக்கேன். ஸோ பெர்மிஷன் கேட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. எஸ் மக்களே, இதுதான் அந்த வண்டிங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து குளோபல் டிவிஎஸில் எடுத்துருந்தோம். பட் இப்போ வந்து KMS பாடி பில்டுங்க. சூப்பராக ஸ்டிக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போன வாட்டி ட்ராவல் பண்ணும்போது சைடில் எல்லாம் ஸ்டிக்கரிங்கெல்லாம் போடலைங்க. பட் பாருங்கள், சூப்பராக விநாயகர் ஃபோட்டோ. இது எந்த ஊருன்னு தெரிலைங்க. இது ஐ திங்க் ஸோ இந்த ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா என்னென்னமோ ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். தேனி, கம்பம் சூப்பர். இங்கே வந்து தேனி மாவட்டம் ஃபுல்லாமே போட்டிருக்காங்க. சொர்க்க பூமி சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே. பின்னாடி அதே மாதிரி முருகர் ஃபோட்டோ போட்டிருக்காரு. அதாங்க சுற்றி முற்றி தேனி மாவட்டம் சொர்க்க பூமி அதே தான் போட்டிருக்காங்க. நம்ம வண்டி கம்பம் 2ங்க. ஆக்சுவலி போன வாட்டி வந்த டிரைவர் தான் வந்திருப்பாருன்னு நினச்சேன். பட் வேறு அண்ணா தான் வந்திருக்காருங்க. ஏன்னா தேனி வந்து கிரேப்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெல்கம் போர்டெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். முன்பதிவு பேருந்துங்க, ரிசர்வேஷன் தாங்க இந்த வண்டி. ஸோ தயவு செஞ்சு ரிசர்வேஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைனா பயங்கர கூட்டத்தில் ரொம்ப நெரிசலாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாமே ரிசர்வேஷன் பண்ணாமல் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், என்னையும் சண்டைக்கு வராங்க தெரியுங்களா, தம்பி நீங்கள் ஓட்டு என்னப்பா போகிறீங்க அப்படின்ட்டு. நான் ரிசர்வேஷன் பண்ணி நமக்கு சீட் இல்லைங்க, 2ஆம் நம்பர் தான் புக் பண்ணோம். பட் ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது இந்த இவ்வளோ க்ரௌட் இருக்குது. ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வி கேன் அக்செப்ட் அண்ட் கோ. ஓகே வாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒரு வண்டியில் செகண்ட் டைம் வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ தேவக்கோட்டைக்கு அடுத்தபடி இந்த வண்டி தான் செகண்ட் டைம் எடுக்கிறேங்க. அப்படியே பார்ப்போம் வாங்க. இதுதாங்க முல்லை முதல் சிறுவாணி வரை சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஆக்சுவலி இன்டீரியர் யாருமே ஃபேன்லாம் வச்சுருக்க மாட்டாங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. பட் இந்த வண்டி கேஎம்எஸ் பில்ட்டில் வரங்க. இவங்க வச்சுருக்காங்களா இல்லை கேஎம்எஸ் பாடியிலே கட்டி கொடுத்தாங்களான்னு கேட்டுடலாங்க. பாருங்கன்னா கவர் கூட கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான புது BS6ங்க. கேஎம்எஸ் பாடியில் சூப்பராகவே கட்டி கொடுத்துருக்காங்க. எஸ், ஏதோ போடி வண்டிங்க, கோயம்புத்தூர் போடி. அதே மாதிரி இப்போ மதுரை கார்பரேஷனில் நிறையா புது பஸ்ஸை லான்ச் பண்ணுறாங்க. எனக்கே அவ்வளோ க்ரேஸ் ஆகிடுச்சு மதுரையை நினச்சி. நம்ம வண்டி அப்படியே முன்னாடி கொண்டு வராங்க, கொண்டு வரட்டும். அங்கே பாருங்கள், தேனிக்கு ஓட்டத்தை பாருங்கள். நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் வண்டிங்க. அப்பா பாருங்க, அடிச்சுக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்லே, கொஞ்சம் TNSTC கவர்மெண்ட் கொஞ்சம் தேனி குமரிக்கெல்லாம் பஸ்ஸை கொஞ்சம் அதிகமாக தான் விடுங்க. மதுரை திருச்சிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் விடுங்க. ஏன்னா சனி ஞாயிறு ஆச்சுன்னா மக்கள் அலமோதுறாங்க, பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குங்க. சம்பவம் வண்டி வருதுங்க, ரியல் ஜாஸ்மின். நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ அது ஒரு நாள் தான் சம்பவமாச்சு, நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்கன்ட்டு. பட் மறக்க முடியாத சம்பவம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் நம்ப முடிய மாட்டேங்குது. கடைசியாக இந்த செங்கோட்டை மண்ணுக்கு அப்புறம் எதுலேயுமே நம்பிக்கை இல்லைங்க. அவனெல்லாம் சூப்பராக பண்ணலாம், பட் பண்ணும் ஒரு நாள். டைம் ஆச்சு, வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. ரெகுலராகவே செம்ம டிமாண்டுங்க நம்ம வண்டிக்கு. பிகாஸ் ரிசர்வேஷன் வேறு, ரிசர்வேஷனே ஒரு 50% சேர்த்து ஃபுல்லாகிடுச்சுங்க. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு சாட்டர்டே நைட்டு வேறு. வண்டி எப்போயுமே ஃபுல்லாக தான் போகும். பார்த்துங்க, இன்னும் கவர் கூட கிளிக்காமல் இருக்காங்க பாருங்கள். நான் ஐ திங்க் ஸோ ஒரு தேர்ஸ்டேவோ டியூஸ்டேவோ வந்திருந்தேங்க. ஸோ அப்போ தான் பார்த்தேன், வண்டி ஃபோட்டோ எடுத்திருந்தேன். போஸ்ட் போட்டால் செம்ம லைக்ஸு, செம்ம ரீச்சு. ஸோ அப்படியே பார்க்குறேங்க. போட்டுப்பா, வாங்க லிஃப்ட் வைப்போம். லிஃப்ட் வைப்போம். எஸ், ஆக்சுவலி போன வாட்டி கூட நம்ம கண்டக்டர் டிக்கெட் போடுற வரைக்கும் நம்ம முன்னாடி இருந்தோம். பட் இன்றைக்கி முன்னாடி சீட் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே தாங்க இருக்கும். பட் இந்த கேஎம்எஸ் பெல்ட்டுக்கு நல்ல ஃபோக்கஸ் ஆகும். நான் 2X போடுறேன் பாருங்கள், சூப்பராக தெரியுதுங்க. ஸோ ஒரு எந்த ஜேர்னியாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அப்படியே போகலாம் வாங்க. எஸ், இவர் தாங்க நம்ம கண்டக்டர்னா. ஸோ நம்ம கம்பம் போயிட்டு இன்டர்வியூ எடுப்போங்க. இப்போ அந்த போர்டு வருது பார்த்தீங்களா, நம்ம கேஎம்எஸில் பார்த்திங்கன்னா வெல்கம் மட்டும்தான் வரும். பட் இவங்க தான் டேட்டா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டு, டைமு அண்ட் முல்லை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்களா. ஸோ இவங்க பஸ்ஸுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அதனால தான் நான் அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கும்போது பேசியிருந்தேன். ஸோ பேச சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிட்டேன், பரவாயில்ல செகண்ட் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு பெஸ்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வண்டி செட்டு சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங்கே சூப்பரான சாங்கு, பட் காப்பிரைட் வரும். ஸோ அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறேங்க. ஆடி பாடும் ஆசாமி. எஸ், ஜேர்னி அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம பஸ்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. நம்ம வண்டி ரிசர்வேஷனுங்க. ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 078E. கம்பம்லேருந்து குமுளி டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து கம்பம் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இதாங்க ஆப்ரேட்டிங் பேட்டர்னு. ஆக்சுவலி மத்தியானம் 2 மணிக்கு கம்பத்தில் எடுப்பாங்க. குமுளி போயிட்டு குமுளியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் வராங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 10:45 எடுத்து அதிகாலை 4:30 போகிற மாதிரி ஷெடியூலுங்க. அண்ட் டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 256 கிலோமீட்டருங்க. போகிற வழி எல்லாமே தெரிஞ்சது தான். நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூர்லேருந்து பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், அதுக்கப்புறம் நம்ம செம்பட்டி போய் வத்தலகுண்டு, தேனி, குமுளிங்க. நடுவில் ஏகப்பட்ட ஸ்டாப்பர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் போக பார்க்கலாங்க. ரூட்டு புதுசே இல்லை, ரெகுலர் ரூட்டு தான். ஸோ அப்படியே தொடர்ந்து பயணத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. சாங்கு தான் வேறு லெவலு.
நைட் லைட் போட்டு விட்டாங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்பாட் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஏதோ பேரிஸை மாற்றி விட்டாங்க, ஒரு பழைய பாட்டாக போயிட்டுருக்குங்க. எஸ், இங்கே ரெகுலராகவே நைட்டு செக்கிங் இருக்குங்க. அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாங்க. எஸ், கரெக்டாக 12:25க்கு தாராபுரம்லாம் தாண்டி நம்ம பாலாஜியில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ரெகுலராக ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அது என்னமோ தெரிலிங்க, இந்த பிரேக்லலாம் நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா, அங்கே குடிக்கிற காஃபியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டீ கடையில் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் குடித்தா இந்த டேஸ்ட் வர மாட்டேது. அது என்னன்னே தெரிலிங்க. சரிங்க, டிக்கெட் சார்ஜஸ் பார்த்துருப்பீங்க 190 அங்கே டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா நமக்கு ரிசர்வேஷன் சார்ஜஸ் ஒரு 30 ரூபாங்க. ஸோ 230 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ கண்டினியூ பண்ணலாங்க. ஒரு சூப்பரான ஜேர்னி. எத்தனை ஓவர் டேக்ஸு வேறு மாதிரிங்க. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஃபிட் பண்ணியிருக்கா பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இது ஒயிட் லைட்டும் இருக்குது, எல்லோ லைட்டும் இருக்குது, மாறும் பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்க. ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க பஸ்ஸுக்காக. எஸ், ஒரு அருமையான ஜேர்னி. கரெக்டாக 2:50க்கெல்லாம் தேனி வந்தாச்சுங்க. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட்டுங்க. போன வாட்டி கூட நம்ம ஒரு 3 மணி 3:15 தான் வந்திருந்தோம். 2:50க்கெலாம் வந்துட்டாங்க. என்ன ஓட்டம் நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே நம்ம போகலாம் வாங்க. நம்ம அது தொடர்ந்து போகலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கம்பம் தாங்க. நடுவில் வந்து உத்தம பாளையம் அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போகலாங்க. என்ன
புதுசாக கேஎம்எஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சிசிடிவி பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஸ்விட்சஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டாங்க, முதல்ல அந்த சைடு வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எமர்ஜென்சி SOS எல்லாமே அதே மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஃபேன் தான் சூப்பராக இருக்குங்க. இது பாடி கட்டும் போதே கொடுத்துருக்காங்களா இல்லை என்னென்னு கேட்கலாங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெகுலராக ஸ்விட்ச் பாக்ஸஸ் இருக்குது, அதே பில்டு தாங்க. பட் சீட் வைஸ் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குங்க சீட்டில். ஃபைனலி கேபின் ரைடு காமிச்சாச்சு, பார்த்துக்கோங்க, சண்டைக்கு வரக்கூடாது. பார்த்திங்கன்னா KSRTC டைமிங் எல்லாம் இருக்குங்க. திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கோட்டயம் எல்லாத்துக்கும் டைமிங் இருக்குங்க. அப்புறம் ஒரு ஷிஃப்ட்டு ஃபாஸ்ட் பேசஞ்சர் நிற்கிதுங்க, அது எந்த வண்டின்னு தெரில. நிலா பாருங்கள் சூப்பராக இருக்குது. மக்களே ஃபைனலாக கம்பம் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம டிரைவர் என்ன கண்டக்டர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி கேட்டலாம். நம்ம பேருண்ணா சுரளிமுத்து. நம்ம பேருண்ணா ஈஸ்வரன். நம்ம வண்டி டைமிங் எல்லாம் எப்படிங்கண்ணா? நம்ம வண்டி காலையில் வந்து குமுளியில் வந்து 12:10, கம்பத்தில் வந்து 1:10, தேனியில் வந்து 2:40. அதை விட்டாச்சுன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து 7:45 போவோம். ரிட்டன் வந்து அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கம்பத்துக்கு வந்து நைட்டு 10:45. ரிட்டன் வந்து கம்பம் பிரான்ச்சினால் வந்து கம்பம் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணுவோம், கம்பம் வரைக்கும் வரலாம். நம்ம வண்டியில் குமுளியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து 210 ரூபா சார்ஜு, தேனியிலேருந்து வந்து 160 ரூபா சார்ஜு. ரிட்டன் வந்து நம்ம நைட்டு 10:45 எடுத்து வரப்போ கம்பம் வரைக்கும் 190 ரூபா சார்ஜ். பஸ்ஸு வந்து இருந்து ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து KMS பாடி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கிளை மேலாளர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கிளையில் இருக்கிற அலுவலர்கள் எல்லாமே ஒத்துழைப்பதனால தான் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து இந்த வண்டி வந்து KMS பாடி வந்து கிடச்சிச்சு. பொதுவாக இதில் என்ன ஒரு கருத்துனா, ரிசர்வேஷன் வந்து தெரிய மாட்டுது பொதுமக்களுக்கு. பாதி பிரச்சனை அது நிறையா இருக்குது. அது ரிசர்வேஷன் இல்லாதனால வந்து எங்களுக்கு பாதி ப்ரெஷர் ஆகிற மாதிரி இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெரிவிக்கப்படும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பிகாஸ் நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, சிங்கனூரில் அப்படி கூட்டமாக்கிட்டாங்க. பிகாஸ் நம்ம அண்ணாவை போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. இவர் சொல்கிறாரு ரிசர்வேஷன் ஏற்றிட்டு அப்புறம் ஏற்றிக்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஏரியா ஆகணும், அது கவர்மெண்ட் பஸ், நாங்கள் காசு கொடுத்து தானே போகிறோம், அப்படிலாம் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ மக்களே, நம்ம வண்டி வந்து ரிசர்வேஷன் இருக்குது. 10:45 நம்ம கோயம்புத்தூரில் எடுப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் பண்ணிடுங்க. அதனால் கவர்மெண்ட் புதுசாக நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, மக்களுக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க, கூட்டத்தில் சிக்கி பிரச்சனை ஆக்காதீங்க, அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான இன்டர்வியூ அண்ணா 2 பேருமே கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா, சரிண்ணா, பாய். கம்பம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. ஒரு அருமையான பயணம்.
மெயின் திங் இந்த ட்ராவலில் முக்கியமாக என்ன மென்ஷன் பண்ண வேண்டியதுன்னா கம்யூனிகேஷனுங்க. எனக்கு ஸ்டார்டிங் சிங்கநல்லூரில் அந்த அண்ணா வந்து ஒரு விதமாக சொன்னார் பாருங்க, எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிருச்சு. எப்படின்னா அவர் வந்து அந்த சுச்சுவேஷனை சொல்கிறாரு, முன்னாடி ஏன் சீட்டில் உட்கார வைக்க முடியாது அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் எப்படி சொல்கிறது, சரி எனக்கு சீட்டு கண்டிப்பாக வேணும்னா அந்த மாதிரி சொல்லவே முடியல. அந்த மாதிரி நல்லபடியாக எனக்கு சொல்லி புரிய வச்சார். பட் இதுக்கே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேஷன் இருக்குது பாருங்கள், திருப்பூர் செங்கோட்டை எப்படி சொன்னாங்க அதாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு. இவர் அப்படியே நான் வந்து அதை எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீட் கண்டிப்பாக வேணும்னா உட்காந்து ஆகணும் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி என்னை கன்வின்ஸ் பண்ணார். ஸோ இந்த விஷயம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்படி நம்ம காமாக சாஃப்டாக சொன்னால் நம்ம ஓகே கேட்டுக்குவோம். பட் வந்து இப்படி ரக்கடாக சொன்னால் தான் பிரச்சனை பண்ணுவோன்னு தோணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி அலப்புலா போகுதுங்க, கம்பம் டு அலப்புலா ஃபாஸ்ட் பேசஞ்சர் புது வண்டியாக மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல குட் ஃபீலிங்காக எண்டிங்கோட முடிக்கிறதுங்க. அதுவும் டிரைவர்னா கண்டக்டர் 2 பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேர் கேட்க மறந்துட்டேங்க சத்தியமாக. சரி அப்கமிங் ஜேர்னியில் நேமெல்லாம் எல்லாத்தோட நேம்ஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டர் நேம்ஸ் கேட்டு கொஞ்சம் அப்படியே பழகுவோம் சரிங்களா. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான பயணம், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஜேர்னியில் மீட் பண்ணலாம். டாடா.